So, what's up, traders? Episode 2 YT Mentorship IC Concepts. So, இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து பார்க்க போறோம் அண்ட் ஹவு டு ட்ரேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ என்ட்ரி மாடல் வந்து கேட்டிருந்தீங்க, ரைட்? எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீட்டாக சொல்லியிருப்பேன் அண்ட் எஸ் ரொம்பவே வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப், ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ரைட், ஸோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன? ஐஆர்எல் அண்ட் இஆர்எல். ஓகே, ஐஆர்எல் அப்படின்றது ஒரு எஃபிஷி, alright? ஸோ இஆர்எல் அப்படின்றது ஒரு லெட்ஸ் சே ஓல்டு ஹையர் ஓல்டு லோ, ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஒரு லோ ஆர் ஹை, தட்ஸ் இட். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரைஸ் ஒன்லி டாஸ் டூ திங்ஸ். ப்ரைஸ் வந்து ஐஆர்எல் எடுத்துச்சு அப்படின்னா இஆர்எலுக்கு போகும். ஓகே, ஸோ ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில் எஃபிஷியில் வந்து டேப் பண்ணும்போது நீட்டாக அதை என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இஆர்எல் எடுத்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எலுக்கு போயிடும். ஓகே, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் எடுத்துட்டு நீட்டாக வந்து ஒரு இம்பேலன்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ண போயிடும். தட் இஸ் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் இருக்கு, எஃபிஷி, ரைட்? இங்கே ஒரு எஃபிஷி இருக்கு, இங்கே இன்டர்னல் ரேஞ்ச் இருக்கா, ரைட்? திஸ் எஃபிஷி இன்டர்னல் ரேஞ்ச் ஐஆர்எல் அண்ட் இந்த ஓல்டு ஹை தெரியுது, ஒரு ஹை இருக்கு. தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இஆர்எல். ஓகே, பார்ப்போம், ரைட்? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது என்னது? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ரைட்? நீடான ப்ரைஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அண்ட் இஆர்எல் எடுத்த உடனே உங்க கண்ணு வந்து எங்க போகணும் அப்படின்னா ஐஆர்எலுக்கு போகணும். ஓகே, நல்லா கவனிச்சுன்னா தெரியுதாங்க? நீடா இருக்குல்ல ஐஆர்எல், தட்ஸ் இட். ஸோ எக்ஸ்டர்னல் எடுத்தா இன்டர்னல் போயிடுச்சா? ஸோ சேம் வைஸ் வர்ஸா இன்டர்னல் எடுக்குது அப்படின்னும் போது எக்ஸ்டர்னல் ரேஞ்சுக்கு போகும். ஸோ எக்ஸாம்பிள் திஸ், சி. ஸோ வி ஹேவ் திஸ் லிட்டில் டைனி எஃபிஷி, ரொம்பவே டைனியாக இருக்கு, ரைட்? சின்னதாக ஒரு எஃபிஷி என்ன பண்ணுது? இன்டர்னல் ரேஞ்ச் எடுத்துட்டு இட் கோன் டு எக்ஸ்டர்னல், ஸோ திஸ் ஹை, ரைட்? அண்ட் எஸ், இது நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறது? எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு யூனிவர்சலாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் திஸ் ஒன். ஸோ என்ன பண்ணியிருக்கு? இந்த ஹை எடுத்திருக்கு, ரைட்? எக்ஸ்டர்னல் ரேஞ்சை வந்து எடுத்திருக்கு. அடுத்து எங்கே போயிருக்கு? அடுத்து உங்க கண்ணு எங்கே போகணும்? இந்த ரேஞ்சில் எங்கே வந்து எஃபிஷி இருக்கு? திஸ் ஒன். அப்போ இதுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரா ஆகும். அப்போ இஆர்எல் எடுத்தா ஐஆர்எல் வரும் அண்ட் ஐஆர்எல் எடுத்தா இஆர்எல் போகும். ஓகே, நம்ம இதை வந்து எஸ் இதை பயாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் அதர் கான்ஃப்ளூயன்சஸ் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கு? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் வந்து எடுத்திருக்கு, ரைட்? இஆர்எல் எடுத்திருக்கு. அடுத்து இங்கே இஆர்எல் எடுத்துட்டு எங்கே போகணும்? கண்ணு எங்கே போகணும் உங்களுக்கு? ஐஆர்எல், தட்ஸ் இட். ஓகே, ஸோ வி வில் பி நிறைய கண்ணில் வந்து இது தெரியும். See, internal range liquidity, right? And then external range liquidity. This one. So vice versa, நீ எங்க பார்த்தாலும் இதுதான் இருக்கும், right? So this one, it took external, right? இந்த பிளேஸ்ல எக்ஸ்டர்னல் எடுத்துச்சு. Where it can draw, எங்க போகும்? இன்டர்னல் போகணும். ப்ரோ, அப்போ இங்க இஆர்எல் டு ஐஆர்எல் வந்திருக்கு. அப்போ ஐஆர்எல்ல இருந்து இங்க இது ஐஆர்எல்ல இருந்து இஆர்எல் இங்க போகணுமே ப்ரோ, இது இஆர்எல் தானே? இந்த டவுட் வரல உங்களுக்கு? இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதர் கான்ஃப்ளூயன்ஸை வந்து யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட் சைக்கிள்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். பிளைண்டா இதை மட்டும் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஓகே, பேட்டர்ன் ட்ரேடர்ஸ், பேட்டர்ன் என்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த ஐஆர்எல் அண்ட் இஆர்எல் கான்செப்ட் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகே, ஸோ ஏதாச்சும் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். லெட்ஸ் சே இங்கே நல்லா கவனிச்சுன்னா இது என்னது? இஆர்எல் எடுத்துருக்கு, ரைட்? அண்ட் இங்கே என்ன இருக்குது? ஐஆர்எல் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நீட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது டெய்லியாக வேணும் 1 hour போயிட்டு we can trade H1ல ஐஆர்எல் டு இஆர்எல் சினாரியோ. ஏன்னா இப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இதை எடுத்திருக்குன்னும் போது டேட்டா எங்கே போக போகுது? இந்த இன்டர்னல் ரேஞ்ச் இதுக்கு தான் போக போகுது. அப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த
இங்கேருந்து இந்த மூவ் நீங்க புல்லிஷ் மூவ் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் கோனா யூஸ் த H1 FEGs ஆர் மச் லோவர் டைம் ஃப்ரேம் ஆர் 4 ஹவர் FEG கூட. ரைட்? ஸோ இங்க பாருங்க. H1 FEG இங்க இருக்கா? IRL எடுத்தா எங்க போணும்? இங்க IRL எடுத்திருக்கு. ERL போணும். ரைட்? சேம் அகைன். IRL எடுத்திருக்கா? ஸோ நீட்டா ரீபேலன்ஸ் பண்ணிட்டு எங்க போயிடுச்சு? டெய்லி FEG இங்க இருக்கு. ரீச் பண்ணிடுச்சு. அகைன் another opportunity. ரைட்? இங்க பாருங்க. தெரியுதா அது? ஸோ திஸ் இஸ் வெரி கிளீன். ரைட்? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? IRL அண்ட் ERL வந்து பார்க்கணும். அண்ட் அகைன் இங்க பாருங்க. ஒரு நைஸ் டீலிங் ரேஞ்ச் பிரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட். ரைட்? ஒரு லோ என்ன பண்ணுது? இங்க வந்து லிக்விடிட்டியா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்குது. அண்ட் வாட் இஸ் திஸ்? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா? இன்னொரு லோ எப்படி சேர்த்து இருக்குது அது? ஸோ தேர் இஸ் அ ரீசன் ஏன் இது இப்படி பண்ணுது அப்படின்ட்டுங்க. ஓகே. ஸோ நம்ம நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அட்லஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதை நம்ம வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸோட பார்ப்போம். மார்க்கெட் சைக்கிள்ஸ். இந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படின்றது ஐ வுட் சே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஈவன் மீ ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் ஐம் நாட் கோயிங் டு இந்த மார்க்கெட் சைக்கிள் நான் பார்க்க மாட்டேன். ஐ மீன் ஓகே ஃபைன். எவ்ரி ஒன் நோஸ் இட் கன்சாலிடேஷன் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு தெரியும் கரெக்டா. எவ்ரி ஒன் கேன் லிட்டரலி நேம் தட் அண்ட் அதை போய் சார்ட்ல போய் பார்க்க முடியும். பட் அதை கரெக்டா அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஐம் கோனா டெல் யூ, நான் அதை சொல்ல போறேன். ஓகே, இட் வில் சேஞ்ச் யுவர் ட்ரேடிங். ட்ரஸ்ட் மீ, உங்க ட்ரேடிங்கை வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணும் டெஃபினட்டா. ஓகே. ஸோ மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல வெறும் 4 நாள் தான் இருக்கு. என்னென்ன அப்படின்னா கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட். இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ இந்த ரிவர்சல் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் வெரி ஈஸி. பட் இந்த ரிவர்சல் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே புரியாது. அண்ட் எஸ் தே நாட் அவங்க அவேரா இல்லை அதில் அதை பற்றி. ஸோ மார்க்கெட் சைக்கிள்ஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் இன் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன்ல எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். தேர் இஸ் நோ ரிவர்சல் ஃப்ரம் அண்ட் கன்சாலிடேஷன். இதுக்கு மீனிங் வந்து நான் சார்ட்ல சொல்றேன். ஓகே, ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருக்கா? ரைட்? கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன் இன்டு மேனிப்புலேஷன். ரைட்? எக்ஸ்பான்ஷன் ஆகுது. எங்க எக்ஸ்பான்ஷன் ஆகுது? கீழே எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இந்த பிளேஸ்ல அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம மார்க்கெட் சைக்கிள்ஸ் இங்க பாக்குறோம். 4 ஃபேஸ் தான் இருக்கு. 1, 2, 3, அடுத்து 4 இருக்கு. ரைட்? இது எக்ஸ்பான்ஷன். அப்ப அது புல்லிஷா எக்ஸ்பான்ஷன் ஆகுதா, பேரிஷா எக்ஸ்பான்ஷன் ஆகுதா? இந்த பிளேஸ்ல என்ன ஆகுது? இந்த கன்சாலிடேஷன் வந்து பேரிஷா எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ரைட்? அது மேனிப்புலேஷனா இருக்கு. ஓகே, அண்ட் தென் ரிவர்சல். இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் சார்ட்ல, அதையும் சொல்றேன். அதையும் நான் அட்ரஸ் பண்றேன். அண்ட் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகே, ரிவர்சல் இந்த பிளேஸ்ல என்ன ஆகுது? அப்படியே ரிவர்சல் ஆகுது. ஏன் இது ரிவர்சல்னு சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து கீழே இறங்கிருக்கு. கரெக்டா மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. என்ன எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு? பியரிஷா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் இது எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கு? புல்லிஷா ரிவர்சல் ஆயிருக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரிவர்சல். ஓகே, ரிவர்ஸ் ஆயிட்டு இங்க இருந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ் இது. ரைட்? இங்க இருக்கிற ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த பிளேஸ்ல கன்சாலிடேஷன் இங்க இருக்குது. அது பிரைஸ் நெவர் ரிவர்சஸ் ஃப்ரம் அண்ட் கன்சாலிடேஷன் அப்படின்னா என்ன மீனிங் வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து கீழே அப்படியே விழுந்துடாது. ஓகே, பிகாஸ் இந்த பிளேஸ்ல ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ இங்க IRL வந்து இங்க டேப் பண்ணிருக்கு, ட்ரெண்ட் செம புல்லிஷா இருக்கு, and you have liquidity மேல இருக்குது அப்படின்னும் போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் பாக்குறீங்கன்னா அப்படியே அது கீழே அப்படியே இங்க எக்ஸ்பான்ஷன் ஆகுதுல பேரிஷா, கீழே விழுந்துராது. ஓகே, புல்லிஷ் அதாவது அந்த அந்த புல்லிஷ் இதுல இருந்து பேரிஷ்க்கு டக்குன்னு மாறாது. அவ்வளவு சீக்கிரம் வந்து மாறாது. எஸ் இட் வோன்ட். ஒரு ஓல்டு ஹையர் ஓல்டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் ஹையர் நேஷனல் கீ லெவல் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் மார்க்கெட் சைக்கிள் வந்து ஸ்விட்ச் ஆகும். அதை நான் சார்ட்ல நான் தெளிவாக சொல்றேன். ஓகே, அண்ட் எஸ் ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஆல்ரைட்? ஸோ த சேம் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ்ல நம்ம இங்க IRL டு ERL பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ உங்களுக்கு லைட்டா கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட்? இப்போ இங்க IRL டேப் பண்ணுது அப்படின்னா இட் ஷுட் கோ டு ERL. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன இருக்குது? ERL இருக்கு. இங்க தான் இருக்கு. இன்டர்னல் ரேஞ்ச் இருக்கு, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் போகணும். இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்ல நம்ம மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஹேவ் திஸ் இதை கன்சாலேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் இட் லுக்ஸ் ரியலி மெஸ்ஸி. ரைட்? ஓவராலாக எடுத்தா அது கன்சாலேஷன். பட்
உள்ளுக்குள்ள இன்னும் பக்காவா போனோம் அப்படின்னா, திஸ் இஸ் a லிட்டில் கன்சாலிடேஷன் இது. ஓகே. ஐ வுட் சே எஸ். கன்சாலிடேஷன். என்ன பண்ணியிருக்கீங்க? இங்க எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ரிமெம்பர் மார்க்கெட் சைக்கிள்ஸோட நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல ஆட் பண்ணணும். ஓகே. இந்த பிளேஸ்ல இருந்து அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மாரி இருக்கா? பட் ஏன் அது வந்து கீழ வந்திருக்கு? பிகாஸ் டிஸ்கவுண்டட் பிரைஸ் அண்ட் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ அப்ப கம்பைன் பண்ணா தான் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிருச்சு, நீட்டா வந்து இந்த கன்சாலிடேஷன் வச்சதுக்கு மேல வந்து இது ரீட்ரேஸ்மென்ட் மாரி ஆக்ட் ஆகி, ரைட்? ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தேர் இஸ் அன் எக்ஸ்பான்ஷன். ஓகே. ஃபுல் எக்ஸ்பான்ஷன் இந்த பிளேஸ்ல. அண்ட் ஐ வுட் சே இத நான் வந்து ஒரு கன்சாலிடேஷனா எடுத்துப்பேன். ஏன் அப்டின்னா, see there's a specific time in Nasdaq, right? 9:30 டைம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல எல்லா லிக்விடிட்டியும் இங்க கீழ இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அன் கன்சாலிடேஷன் மோர் தேன் கன்சாலிடேஷன்ன்றதுக்கு பதிலா அக்யூமுலேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அக்யூமுலேஷன் ஆஃப் செல் ஸ்டாப்ஸ் இந்த பிளேஸ்ல. ஸோ எஸ், இட் இஸ் அன் கன்சாலிடேஷன் டூ. ஓகே. ஓவராலா எடுத்தா இட் வில் பி அன் கன்சாலிடேஷன். அது பார்க்க நல்ல ரேஞ்ச் மாரி இருக்கா, சூப்பரா இருக்காது. அண்ட் நம்ம இங்க உள்ள போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன், கன்சாலிடேஷன், அப்படிங்க இங்க ஒரு ஏஎம்டி மாதிரி போட்டிருக்கோம். அது எக்ஸ்பான்ஷன், கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன் அப்படி நடந்திருக்கு. ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல் பி அண்ட் கன்சாலிடேஷன், அக்யூமுலேஷன், ரைட்? இந்த அக்யூமுலேஷன் வச்சதுக்கு என்ன பண்ணிருக்கு, பிரைஸ் டைம்ல வந்து மேனிபுலேஷன் பண்ணிருக்கு. ஓகே. இப்போதான் இந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு கிளிக் ஆகணும். இப்போ ஐஆர்எல் கிளிக் பண்ணுது இந்த பிளேஸ்ல, தொடுது கரெக்டா. இந்த மார்க்கெட் சைக்கிள் இங்க பிளே ஆயிட்டு இருக்கு. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் ஆயிருக்கு. கீ டைம், ரைட்? 9:30. ஸோ இந்த டைம்ல வந்து பிரைஸ் என்ன பண்ணக்கூடாது, இங்க ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல நிக்குது கரெக்டா. இட்ஸ் இன் புல்லிஷ் பிரைஸ் ஆக்ஷன். லெட்ஸ் சே இங்க லிக்விடிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு, ரைட்? அண்ட் புல்லிஷ் ரேஞ்ச் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற இந்த மார்க்கெட் சைக்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கன்சாலிடேஷன் லைட்டா எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல. ஓவரால் இதுன்னா அது ஏன் டீலிங் ரேஞ்சா போடுறோம், ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட், ஒரு எக்ஸ்பான்ஷன் ரேஞ்ச், ரைட்? எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷனுக்கு அடுத்து இங்க என்ன இருக்குது, இது ஓவராலா பார்த்தா எப்படி இருக்குது? திஸ் இஸ் இன் கன்சாலிடேஷன் ரேஞ்ச், ரைட்? அப்ப என்ன பண்ணக்கூடாது, பிரைஸ் இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகாது. ஐ மீன் இது புல்லிஷா இருக்கு, ரைட்டா? அதனாலதான் ட்ரெண்ட் வந்து முக்கியம். ட்ரெண்டும் ஹையர் டைம் ஃப்ரேமும் வந்து இந்த மார்க்கெட் சைக்கிள்ல ரொம்ப முக்கியம். எஸ், பீப்புள் வில் ரியலி ஸ்ட்ரகிள் இன் தட். ஓகே. இப்படி ரெண்டு செய்றீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வேணும். மார்க்கெட் சைக்கிள வந்து ரீட் பண்றதுக்கு ட்ரெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை டைம் ஃப்ரம் கீ லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீட்டா உங்களுக்கு இந்த மார்க்கெட் சைக்கிள ரீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா, நீட்டா என்ன பண்ணிருக்கு, இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸ் வந்து இந்த பிளேஸ்ல வந்திருக்கா. மேனிபுலேஷன் வந்த உடனே இது ஐ வுட் சே திஸ் இஸ் ஓவரால் மேனிபுலேஷன். பட் நமக்கு 9:30 அப்படின்ற டைம் வந்து நாஸ்டாக் இட்ஸ் ரியலி ஒரு ஈக்விட்டி ஓப்பன், அது வாலடைலா இருக்கும். இட் இஸ் எதர் கோனா மேனிபுலேட் ஆர் டிஸ்ட்ரிபியூட், ரைட்? ஸோ சின்ஸ் நமக்கு இங்க லிக்விடிட்டி இருக்குன்ற போது இட் ஜஸ்ட் டிட் அ மேனிபுலேஷன். சின்னதா ஒரு மார்க்கெட் சைக்கிள் திரும்பி பர்ஃபார்ம் இருக்கு, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகேவா? ஸோ ஓவரால் மேனிபுலேஷன் ஃபைஸ் நீங்க என்ன பண்ணிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஐஆர்எல் டு இஆர்எல், ரைட்? அண்ட் தென் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் சைக்கிள் கம்பைன் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் தட். இப்போ இங்க நம்ம வந்து இந்த மார்க்கெட் சைக்கிள் வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும் போது ஒரு ஆங்ஸைட்டியா இருந்துச்சு. ஐயோ, நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், இல்லை ட்ரேட் எடுக்க போறோம், என்ன ப்ரைஸ் பண்ண போகுதுன்னு தெரியலையே. அதர்வைஸ் லெட்ஸ் சே இங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஓகே. இப்போ எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் இது பெருசா வருது. ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஆனா வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு பேனிக் ஆகுது அப்படின்ற போது இந்த மார்க்கெட் சைக்கிள் தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி மார்க்கெட் சைக்கிள் இருக்கு, மேனிபுலேஷன் நடந்து இங்க ரிவர்சல் நடந்திருக்குது அப்படின்னும் போது you don't need to be panic. பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கு, ரிவர்சலா இருக்கு. இது என்ன, இந்த மூவ் இங்க இருந்து கீழே இறங்குனது, ரீட்ரேஸ்மென்ட் டு an FEG, ரைட்? ஐஆர்எல் டு இஆர்எல் அதை ரீட் பண்ணுங்க. ஐஆர்எல் இங்க மேல இஆர்எல் போகும். அண்ட் இஆர்எல் இங்க ரீச் பண்ணி இங்க ஆர்டர் பிளாக் இங்க க்ளோஸ் வைக்குது அப்படின்னும் போது இட்ஸ் a very high probability ஆர்டர் பிளாக், ரைட்? அப்ப இங்க ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் நடந்திருக்கு. அகைன் என்ன நடந்திருக்கீங்க, ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், எக்ஸ்பான்ஷன் தான். ஆர்எல்ஸ் கன்சாலிடேஷன் போடுச்சுன்னா இன்னும் பெட்டர், ஏன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஆகுதுன்னும் போது ஜஸ்ட் பேர் இட் அப் வித் த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், ரைட்? ஆன் கீ டைம். எப்போதுமே மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து கீ டைம்ல தான் வந்து அதை ஸ்விட்ச் பண்ணும். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கா, இங்க என்னது 9:30 இஸ் அ கீ டைம், நோ ஒன் நோஸ் தட்.
ஸோ நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மேனிபுலேஷன் நெனச்சு, சிஸ்டி இங்க இருக்கு. சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படி ஐ அம் கோனா ஜஸ்ட் அலாங் திஸ். ஏன்னா 9:30 டிஸ்ட்ரிபியூஷன் வைக்கும் அப்படின்ட்டுன்னு. ஓகே. அதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். பட் அட் திஸ் பிளேஸ் நீட்டா என்ன பண்ணிருக்கு? 9:30 மேனிபுலேஷன் நடந்திருக்கலாம். And then you see a little effigy, not a little effigy, பெரிய effigy தான் அது. Right on auto block. That's it. மேல இங்க இந்த ஹை போற வரைக்கும், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் போற வரைக்கும் என்ன பண்ணிருக்கு? நீட்டா நமக்கு வந்து இந்த பிரைஸ் டெலிவரி அப்படின்றது நடந்திருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு ஃப்ரேம் அ ட்ரேட் இந்த பிளேஸ்ல. உங்களுக்கு வந்து ஐஆர்எல் டு இஆர்எல் வேணும். ஓகே. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வேணும், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வேணும். அதோட சேர்த்து இந்த மார்க்கெட் சைக்கிளை ரீட் பண்ண தெரியணும். ஓகே. அண்ட் எஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு ரிவர்ஸ் ஃப்ரம் எண்ட் கன்சால்டேஷன். ஓகேங்களா? இவ்வளோ நீட்டா இருக்கும்போது இந்த இஆர்எல் எக்ஸ்டர்னல் ரேஞ்சை எடுத்துட்டு தான் மற்ற வேலை இது பார்க்குமே தவிர, மற்றபடி இந்த பிளேஸ்ல எதுவுமே நடக்காது. ஓகே. இதை தவிர நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. யூ டோன்ட் நீட் டு பேனிக் ஆகக்கூடாது அண்ட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சார்ட்ல போய் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். அண்ட் இயர்ஸ் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம், விச் இஸ் கோயிங் டு கிளியர் யுவர் லாட். ஸோ இந்த பிளேஸ்லேயே வந்து யூ கேன் ஃப்ரேம் அ லாட் ஆஃப் ட்ரேட்ஸ். உங்களால வந்து ஏகப்பட்ட ட்ரேட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியுது யூஸ் பண்ணி. இஆர்எல் அண்ட் ஐஆர்எல் பிளஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ். ஓகே. ஸோ இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் எடுத்திருக்கு. ரைட். இது என்னது இது? இங்க இது என்ன நடந்திருக்கு? எக்ஸ்பான்ஷன் தான் நடந்திருக்கு இங்க கீழ. எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்குன்னும் போது, அப்ப என்ன பண்ண சான்ஸ் இருக்கு? பிரைஸ் வந்து எய்தர் கன்சாலிடேஷன் போக சான்ஸ் இருக்கு, இல்ல ரீட்ரேஸ்மென்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு. ஸோ அப்ப உங்களுக்கு தெரியும் இஆர்எல் எடுத்தா எங்க போகும்? ஐஆர்எல் தானே போகும் அது. அப்ப ப்ராபப்லி அடுத்த மார்க்கெட் சைக்கிள் ஃபேஸ் என்ன நடக்க சான்ஸ் இருக்கு? ரீட்ரேஸ்மென்ட் தான். இங்க இந்த பிளேஸ்ல இப்படி இந்த டெய்லி எஃபிஷியலுக்கு ரீட்ரேஸ்மென்ட் நடக்குதுன்னும் போது, உங்களால லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நீட்டா இந்த மார்க்கெட் சைக்கிள ரீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கிளியரா இருக்கிறதுக்கு நான் வந்து M15 போறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே. M15ல நீட்டா இருக்கா? ஸோ திஸ் இஸ் த எஃபிஜி, ரைட்? டெய்லி எஃபிஜி. அண்ட் என்ன பண்ணிருக்கு? நமக்கு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இங்க எடுத்தது, ரைட்? இது வந்து ரிவர்சல் பாயிண்ட். ஓகே. ஸோ ரிமெம்பர் த மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் எபிசோட். அதுல என்ன பார்த்தோம்? ஒரிஜினல் கன்சாலிடேஷன் பார்த்தோம். மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸ்க்கு ஒரிஜினல் கன்சாலிடேஷன் இருக்கும் அண்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ், ரைட்? ஏன்னாது ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஒன்ஸ் நமக்கு இங்க எஸ்எஸ்டி கொடுத்தோடனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்ல எஸ்எஸ்டி இந்த ஆர்டர் பிளாக்ஸ் ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் லெட்ஸ் சே opposing candles, right? This down close candles இது வந்து ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் பண்ணுவேன் and then break in market structure, retracement, right? So little consolidation, market cycle அப்படியே ரீட் பண்ணலாம் நீட்டா. So there is an opportunity everywhere, right? இந்த பிளேஸ்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இங்க இன்டர்னல் டேப் பண்ண எங்க போகணும்? எக்ஸ்டர்னல், யூ நோ தட். ஸோ இந்த லார்ஜர் ஃப்ராக்டல்ல பார்த்து இங்க ஸ்மாலர் ஃப்ராக்டல்ல இருக்கா? திஸ் இஸ் வை யூ ஜஸ்ட் நீட் டு யூஸ் இட். நீட்டா நடந்திருக்காது. இன்டர்னல் எடுத்து எங்க போகணும்? எக்ஸ்டர்னல் போகணுமா? ஸோ அதே தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பேனிக் ஆகுங்க. யூ நீட் டு ஸ்டாப் தட். நீங்க இந்த பிளேஸ்ல நடந்திருக்கு பாருங்க. There is this H1 FEG and நீட்டா ஒரு கன்சாலிடேஷன். அண்ட் வாட் இஸ் த டைம்? எந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து அதை ஸ்விட்ச் பண்ணும் ஃபேஸ் ஆஃப் பிரைஸ்? கீ டைம் which is 9:30. 9:30 மேனிபுலேஷன் இருக்கா? யூ நோ த பயாஸ். இந்த பிளேஸ்ல உங்களுக்கு பயாஸ் தெரியும், ரைட்? நீட்டா இந்த டெய்லி எஃப்ஜி ரீச் பண்ண போகுது. அண்ட் இது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, திஸ் இஸ் அ மார்க்கெட் மேக்கர் மாடல். லோ ரிஸ்க் பை. I would say that yes, I would consider this as a low risk buy. ஏன்னா இந்த பிளேஸ்ல சிஸ்டி இல்ல. ஓகே. இன்மோஷன் whatever, I don't really care about இன்மோஷன் எஃபிஷிஸ். பட் இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சிஸ்டி கொடுத்து நமக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு, ரைட்? புலிஷ் டீலிங் ரேஞ்ச், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ஆர்டர் பிளாக்ஸ், எஃபிஜி, லோ ரிஸ்க் பை. அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க. அடுத்து இது என்னது? செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இந்த டெய்லி எஃபிஜிக்கு, ரைட்? டெய்லி எஃபிஜி அண்ட் ஒரிஜினல் கன்சாலிடேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஜஸ்ட் ரீட் த மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க வந்து நீட்டா ரீட் பண்ணி என்ட்ரிஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ
இத நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க சார்ட்ல போய் பாருங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோயிங் டூ ட்ரேட் த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பிளேஸ்ல. ஆல்ரைட். ஸோ நான் வந்து மேனிபுலேஷன்க்கு வெயிட் பண்றேன். ஆர் எல்ஸ் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வெயிட் பண்றேன். நான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ வந்து ட்ரேட் பண்றேன். ஐ நோ தட். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐஆர்எல் டூ இஆர்எல் ஃப்ரேம் பண்ணணும். மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். பார்க்கறதுக்கு இந்த மாரி கரெக்ட்டா இருக்கணும். அப்ப இந்த பிளேஸ்ல நீங்க வந்து ஆர்டர் பிளாக் எடுத்துக்கோங்க. வாட்டெவர் உங்களுக்கு எஃப்இஜி எத பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா வொர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எல்லா பிளேஸஸுமே இந்த என்ன பண்ணியிருக்கீங்க? நீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்குல்ல. ஈஸியா இருந்திருக்குல்ல. தட்ஸ் ஹவ் யூ ஜஸ்ட் ட்ரேட் இட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐஆர்எல் ஆர் இஆர்எல் ஃப்ரேம் பண்ணணும். ரைட்? ஐஆர்எல் டூ இஆர்எல் இல்ல அப்படின்னா இஆர்எல் டூ ஐஆர்எல். ஓகே. இஆர்எல் டூ ஐஆர்எல். எஸ். ஃப்ரேம் பண்ண உடனே யூ வில் கெட் இன் மார்க்கெட் சைக்கிள், கீ டைம். அண்ட் அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்ட்ரிபியூஷன ட்ரேட் பண்றீங்க. சரிங்களா? ஸோ ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பெரிய காம்ப்ளிகேஷன்க்குலாம் வேல இல்ல. இத காம்ப்ளிகேஷன் நெனச்சீங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் லேசி. யூ ஆர் ஜஸ்ட் லேசி. தட்ஸ் இட். நான் அப்படிதான் நான் சொல்லுவேன் நானு. ஐ டோன்ட் ரியலி கேர் அபௌட் தட். யூ ஆர் அ லேசி. தட்ஸ் இட். அதனால தயவு செஞ்சு போய் சார்ட்ல டோன்ட் கெட் அஃபெண்டட். ஓகே. சார்ட்ல போய் வொர்க் பண்ணுங்க. சி அஃபெண்ட் ஆயிட்டு இல்ல சம்திங் என்னைய வந்து திட்டுறதுனால வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ லெட்ஸ் சே இந்த பிளேஸ்ல பாருங்க. ஸோ இட் ஹாஸ் அன் எக்ஸ்பான்ஷன் கன்சாலிடேஷன் இருந்துச்சு. ரைட்? ஸோ ஒரு ஹை டைம்ஸ் அண்ட் கீ லெவல்ஸ் இருந்துச்சு. சின்ஸ் மார்க்கெட் வந்து செம்ம பேரிஷ் அப்படின்றனால இந்த அப் க்ளோஸ் கேனல் வந்து கீழ போறதுக்கு சப்போர்ட் பண்றது பிரைஸ கரெக்ட்டா. ரெசிஸ்ட் பண்ணுது. அண்ட் தேர் இஸ் நோ புல்லிஷ் பீரியட் ரைஸ் ஹியர் இந்த பிளேஸ்ல. சீரியஸா அந்த பிளேஸ்ல பேரிஷா இருக்கு. ரைட்? அண்ட் அகைன் இப்போ ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப இந்த பிளேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, இட் நீட்ஸ் டூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த எக்ஸாம்பிள் இஆர்எல் டூ இஆர்எல். அப்ப இங்க என்ன நடந்த இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணணும். கீழ ஹைட் ஆஃப் கீ லெவல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்சும் எடுத்திருக்கு அப்படின்னும்போது, ஈஸியா கீழ வந்துரும். ஓகே. அந்த பிளேஸ்ல நல்லா கவனிச்சீங்கன்னா 15 மினிட் போனோம்னு வச்சுக்கோங்க. அந்த டே பர்ட்டிகுலர் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். 6 பிஎம் ஓப்பனிங் பிரைஸ் ரைட் 6 பிஎம் ஓப்பன் ஆயிட்டு ஹை வச்சு எஸ் தேர் இஸ் அன் அக்யூமுலேஷன் ரைட் நீட்டா அக்யூமுலேஷன் பண்ணிட்டு மேனிபுலேஷன் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு இந்த இஆர்எல் டு ஐஆர்எல் பயாஸ் தெரியுதுனால இதான் கீழ தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்க அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறீங்க. தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் யூ ஃப்ரேம் அ ட்ரேட். நீட்டா அந்த பிளேஸ்ல ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ண உடனே யூ ஜஸ்ட் கோயிங் டு என்டர். புரியுதுங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அடுத்த வீடியோஸ்ல. ஐ டு திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெறையவே வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னோட நெறைய வொர்க்ஸ்ன்னு நான் சொல்லலாம் சார்ட்ல. நெறைய ஹவர்ஸ் வந்து எடுத்துச்சு. ஓகே. டேஸ் அண்ட் நைட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். அண்ட் எஸ் ஃபார் த பீப்பிள் ஹூ ரியலி ஆஸ்க் மீ ஃபார் அ மென்டார்ஷிப் ஒன் டூ ஒன்னா இருக்கட்டும், இல்ல வந்து எனக்கு பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஸ்டில் ஓப்பன். ரைட்? ஒன் டூ ஒன் வந்து ஓப்பன்ல இல்ல. பட் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் த பேட்ச். ஓகேங்களா? ஸோ ஐல் ஜஸ்ட் ஸ்டார்ட் அ பேட்ச். ஓகே. ஸோ தாராளமா வந்து யூ கேன் ஜஸ்ட் ஜாயின். அண்ட் அகைன் நான் திரும்பி சொல்றேன். எனக்கு மென்டார்ஷிப் எடுக்கணும். எடுத்து தான் நான் வந்து சர்வை பண்ணணும். அப்படி தேர் இஸ் நோ ரியலி அந்த மாரி ஒரு இது கிடையாது எனக்கு. சின்ஸ் யூ காய்ஸ் உங்களுக்கு வந்து ஓகே ஃபைன் ப்ரோ. நீங்க யூடியூப் வீடியோஸ் போடுறீங்க. ரைட்? அண்ட் எனக்கு அது கிளியரா புரியுது. வேற யாருமே வந்து கிளியரா எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணல இந்த இந்த கான்செப்ட்ஸ. அண்ட் எனக்கு நீங்க மென்டார்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. அண்ட் எஸ் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாதவங்க Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஐம் நாட் ஃபோர்சிங் யூ. பட் எஸ் ஐம் ஓப்பன். ஓப்பன் வித் தட். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஓகே. பீஸ்.